வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. நம் ஆண்டவர் தருகின்ற சமாதானமும் சந்தோஷமும் நம் வாழ்வில் அதிகமாய் காணப்படுவதாக. நேற்றைய தியானத்தில் உண்மையான ஆராதனை என்றால் என்ன என்று பார்த்தோம். இன்றைக்கு வேதத்தில் ஒரு பெண் இயேசுவை கனப்படுத்திய நிகழ்வை காண்பிக்கிறேன். லூக்கா 7ஆம் அதிகாரம் 37 முதல் 50 வசனங்களில் நாம் இதை காணலாம். மார்க்கு 14ஆம் அதிகாரத்திலும் பார்க்க முடியும். பிதாவை நாம் ஆராதிக்கும் போது அவரை உயர்த்துகிறோம், கனப்படுத்துகிறோம். ஒருவரை கனப்படுத்தும் போது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு இந்த பெண்ணின் செய்கைகளை உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். பிதாவை ஆராதிக்கும்போது அவருக்கு நெருக்கமாக இருக்க வேண்டும். மனதளவில் பிதா எனக்கு நெருங்கினவராக இருக்க வேண்டும். அந்த பெண் இயேசுவின் பாதங்களின் அருகே அமர்ந்திருந்தார்கள். ஆராதனையில் விலை கிரயம் கொடுக்க வேண்டும். அந்த பெண் கொடுத்திருந்தாள். என் முழு கவனமும் ஆண்டவர் மேல் இருக்க வேண்டும். பிறருடைய விமர்சனங்கள் அவளை பாதிக்கவில்லை. என் ஆவிக்குரிய நிலைமையை ஆண்டவரோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். இயேசுவோடு தன்னை ஒப்பிட்டு பார்த்து அந்த பெண் அழுதார்கள். பாவ மன்னிப்பை பெற்ற அனுபவத்தோடு ஆராதிக்க வேண்டும். இயேசு அந்த பெண்ணை பார்த்து சொல்வதை கவனியுங்கள். இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அன்பானவர்களே, ஆராதனை அன்பின் உந்துதலில் பரிசுத்த உணர்வுகளோடு இருக்க வேண்டும். நம்முடைய திருப்திக்காக, மகிழ்ச்சிக்காக அல்ல. ஆண்டவர் இதில் மகிழ வேண்டும். ஒரு நிகழ்ச்சியில் அழைக்கப்பட்டிருக்கும் அந்த முக்கியமானவரை கனப்படுத்த மாலையிட்டு நம் மரியாதையை தெரியப்படுத்துவோம். அழுக்கான சட்டையோடு துர்நாற்றத்தோடு ஒருவர் அந்த விஐபிக்கு அழகான மாலை அணிவித்தால் அந்த நிகழ்ச்சிக்கு வந்த முக்கிய நபர் மகிழ்வாரா? இதயத்தில் பரிசுத்தம் இல்லாமல், பாவ மன்னிப்பின் நிச்சயம் இல்லாமல் ஆராதிப்பவர்களை பார்த்து நம் ஆண்டவரும் இப்படித்தான் துக்கப்படுவார். ஆராதனையில் பெர்ஃபார்மன்ஸ், அதாவது திறமைகளை காட்டுவது அல்ல, பெர்ஃபெக்ஷன், முழுமை, ஒழுங்குதான் முக்கியம். தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவனை பரிசுத்தமாக ஆராதிப்போம். 68ஆம் சங்கீதம் 5வது வசனம். அவருடைய பிரசன்னத்தை நாம் உணரும்போது நம்மை உணர்வோம். நாம் எப்படி இருக்கிறோம் என்பதையும் புரிந்து கொள்ளுவோம். ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் தேவனுடைய பிரசன்னத்தில் நனைந்த ஏசாயா தான் எப்படிப்பட்டவன் என அறிக்கை செய்கின்றான். அன்பானவர்களே, தகுதியுள்ளவர்களாக ஆண்டவரை கனப்படுத்துவோம், ஆராதிப்போம். ஆராதனை வேளைகளில் நமக்குள் காணப்படும் பரவசம், உற்சாகம் செயல் வடிவமாக ஆலயத்திற்கு வெளியே நாம் இருக்கும் பொழுதும் காணப்படுகிறதா? நம்மை பார்க்கும் பிறர் நம்மில் தேவ பிரசன்னத்தை, தேவ சாயலை, தேவ செயல்பாடுகளை பார்க்கிறார்களா? ஆம், ஆராதனை ஆண்டவருக்குரியது. அவரை கனப்படுத்துவது நாம் மகிழ அல்ல, நாம் பலப்பட, நம்மை புரிந்து கொள்ள. இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை நடத்துவாராக. ஆமென்.